கரூர்ல 41 பேர் துள்ள துடிக்க மரணம் நிகழ்ந்தோம். ஒருத்தன் கூட திருந்தல. ஏன்னா திருத்தக்கூடிய தலைவன் இல்ல. என்னைக்காவது விஜய் என் கூட்டத்துக்கு வரக்கூடியவர்கள் பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வரணும், சாலைகள்ல மெதுவா போகணும், சாலை விதிகளை மதிக்கணும், ஹெல்மெட் அணிஞ்சு போகணும், மது அருந்த கூடாது, புகைப்பிடிக்க கூடாது, போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடாது, என் கூட்டத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, ஒழுங்கா எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா பாதி வந்து பள்ளிக்கூடத்து மாணவங்க தான், ஸ்டூடெண்ட்ஸ் பூரா வந்து ஸ்கூல் லீவ் தான் வந்திருப்பானுங்க. அதெல்லாம் ஸ்கூல் 8 ஸ்கூல்ல லீவ் விட்டாங்க. அதை சொல்லணும்ல, என்னைக்கா சொல்லியிருக்காரா? சொல்ல மாட்டேன். இதை எல்லாத்தையும் ஒழுக்கத்தை முதல்ல கத்துக்கணும். அரசியல் என்பது ஒழுக்கம். நீ என்னவா பண்ணு, உன் தனி மனித ஒழுக்கம். ஆனா ஏன் கூட்டத்துக்கு வரும்போது நீ ஒழுக்கமா வரணும். பெண்களை மதிக்க கத்துக்கணும், பெண்களை வந்து பாதுகாக்கணும். கூட்டத்தை விட்டு வெளியே போகும்போது ஒருத்தர் கூட ரூல்ஸை மீறக்கூடாது, வேகத்தோட போகணும். என்னுடைய வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது. சொன்னா கேட்க மாட்டானா? கேட்க மாட்டான், அது ஒரு விஷயம். அப்படி சொல்லவாது செய்யணும்.